அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே ஒரு ஆசிய தொழிற்சங்கமாக நாங்கள் அவர்களிடம் எங்களுடைய நிலைப்பாடுகள் சுற்று நிருபங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்காக நாங்கள் அனுமதி கேட்டிருந்த பொழுதும் அதற்கு ஏற்பாடுகள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இந்த மோசடி, இந்த முறைகேடு எவ்வாறு திட்டமிட்டு நகர்த்தப்படுகின்றது என்கின்ற விடயங்களை நாங்கள் இங்கே அம்பலப்படுத்தியாக வேண்டும். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இது வருடாந்த இடமாற்றமாக செய்யப்பட வேண்டிய இடமாற்றம், சேவையின் தேவை கருதிய இடமாற்றமாக இவ்வளவு பெருந்தொகையானோருக்கு செய்ய முடியாது. இதுதான் எங்களுடைய கடந்த கால கோரிக்கையாகவும் இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் புறந்தள்ளி வருடாந்த இடமாற்றமாக செய்யப்பட வேண்டிய இடமாற்றத்தை சேவையின் தேவை கருதிய இடமாற்றமாக சுற்று நிறுவனங்களுக்கு முரணாக செய்கின்ற அந்த செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு, நாங்கள் பல மட்டங்களிலும் நாங்கள் இந்த ஜனநாயகமான முறையிலே இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அணுகியிருந்தோம். நாங்கள் அணுகியதற்குரிய காரணம் எங்களுக்கு நன்கு தெரியும். இது அரசியல் தலையீட்டின் மூலமாக வடமாகாண ஆளுநர் இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணியில் தான் இது நடக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும் நன்கு. ஆனாலும் எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது, இதனை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது, அதற்கு நாங்கள் ஆதாரங்களை திரட்ட வேண்டிய தேவை இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பித்துள்ளோம். வடமாகாண ஆளுநர், பொதுச்சேவை ஆணைக்குழு போன்றவை எவ்வாறு ஒரு அரசியல் மயப்பட்டு இயங்குகிறது என்ற கோணத்திலே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த சுற்று நிறுவனங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற நிலையிலும் கடந்த காலங்களிலே ஆசிரியர் தொழிற்சங்கமாக எங்களோடு இணைந்து போர்க்கொடி தூக்கி களங்களிலே நின்றவர்கள், விசேடமாக அதனுடைய ஜேவிபி தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் இப்பொழுதும் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார். ஜேவிபி ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவராக இப்பொழுதும் இருப்பவர், அவரும் இப்பொழுது ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார். இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சுற்று நிறுவனங்களை கூட விளங்கி அதனை பிழையென்று தெரிந்து கொண்டும் தங்களுடைய ஆட்சியிலே இவ்வாறு முறைகேடான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு நடக்கிறதுக்கு அவர்கள் அனுசரித்து கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தொழிற்சங்கம் இவ்வளவு காலமும் நடந்து வந்த பாதைகள், ஆசிரியர்களை ஏமாற்றிய பாதைகள் தொடர்பாக ஆசிரியர் மட்டத்திலே ஒரு விழிப்புணர்வு தேவை. ஏற்கனவே சம்பள உயர்வு தொடர்பாக ஏனைய தொழிற்சங்கங்களோடு போராடி இன்று ஆட்சிக்கு வந்த பின்னர் அதனை தலைகீழாக மாற்றி இருக்கின்ற நிலைமை ஆசிரியர்களுக்கு புரியும். இன்று வடமாகாணத்திலே பச்சை பச்சையாக அந்த சட்ட விடயங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற பொழுதும் கூட ஆசிரியர் தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் உபதலைவராகவும் பிரதி அமைச்சர்களாகவும் இருப்பவர்கள் இன்றும் கண்மூடிக்கொண்டு ஆசிரியர் நலன் சார்ந்து ஒரு ஜனநாயக விரோதமான போக்கை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை போன்ற ஒரு அரசாங்கம், மிக மோசமான அரசாங்கம் இலங்கையினுடைய வரலாற்றிலே இருந்ததில்லை என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாங்கள் பல அரசாங்கங்களை கண்டிருக்கின்றோம். இதை போன்ற ஒரு சர்வாதிகாரமான ஜனநாயக விரோதமான அடக்குமுறைக்குள்ளே ஊழியர்களை தள்ளுகின்ற ஒரு அரசாங்கத்தை நாங்கள் இதுவரை சந்தித்ததில்லை என்பதையும் இங்கு நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்றோம். ஆனாலும் இலங்கை ஆசிரியர் சங்கம் இத்தகைய செயற்பாடுகளுக்கு அடிபணியப் போவதில்லை. நாங்கள் இந்த தவறான செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம். கடந்த வழக்கில் கூட நாங்கள் தாக்கல் செய்த வழக்கின் பொழுது இவர்கள் அந்த கடிதத்தை மீளப்பெறுவதாக கௌரவ நீதிமன்றத்துக்கு அறிவித்த பொழுது கௌரவ நீதிபதியால் மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது திறந்த நீதிமன்றத்திலே. அதாவது ஆசிரியர் தொழிற்சங்கங்களோடு கலந்துரையாடி ஏழுமான வரையில் தவறுகள் நடைபெறாத வகையிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செயற்படுத்துகின்ற பொழுதுதான் இடமாற்றங்கள் நீதியான முறையிலும் ஆசிரியர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலும் நடைபெற முடியும். அப்படி நடக்காது போனால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியரோ அல்லது ஏனைய தரப்பினரோ நீதிமன்றத்தை நாடுவது தவிர்க்க முடியாமல் இருந்தால் இந்த இடமாற்றங்கள் தொடர்பாக சிக்கல்கள் ஏற்படும் என்ற கோணத்திலே நீதிபதி அவர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு, நாங்களும் அங்கே பிரசின்னமாக இருந்த சூழலிலே அவர் சொல்லியிருந்தார், அறிவுறுத்தியிருந்தார், வாய் மூலமாக அறிவுறுத்தியிருந்தார். அப்படியான ஒரு சூழல் இருந்த, அப்படியான விடயங்கள் சுட்டிக்காட்டி இருந்த போதும் கூட இவ்வளவு மிக மோசமாக இந்த ஜனநாயக விரோத செயற்பாடு நடக்கிறது என்று சொன்னால், நாங்கள் மீண்டும் அதே நீதிமன்றத்தை நாட வேண்டிய தவிர்க்க முடியாத சூழலுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுக்குரிய நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன், எதிர்பார்ப்புடன் நாங்கள் வரும் வாரங்களிலே நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம் என்பதையும் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றோம்.
அதேவேளை இந்த இடமாற்ற கடிதங்கள் ஆசிரியர்களுக்கு வந்திருக்கின்ற நேரத்திலே அவர்கள் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்ய முடியும் என்ற விடயம் அந்த கடிதத்திலே சுட்டிக்காட்டப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் அதுவும் அவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு. ஆசிரியருடைய மேன்முறையீட்டு உரிமைகள் தடுக்கப்படுகிறது. வலயங்களிலே கடிதங்களை கையளித்த பின்னர் வந்து எடுக்க சொல்லி கூறி அங்கே பெற்றுக்கொண்ட பின்னர் அங்கே வைத்து ஆசிரியர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் உடனடியாக சேவை நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்று. ஆகவே அந்த மேன்முறையீடு செய்யப்படுகின்ற அந்த சூழலை கூட தடுத்து ஆசிரியர்களை அச்சுறுத்தி செயற்படுத்துகின்ற அந்த சூழலைத்தான் அவர்கள் ஏற்படுத்த முயல்கிறார்கள். ஆகவே இந்த ஜனநாயக விரோத செயற்பாடுகளை இந்த தரப்பினர் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்ற சூழலிலும் இலங்கை ஆசிரியர் சங்கம் அதற்கு எதிராக நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடும் என்கின்ற அடிப்படையிலும் இந்த அரசியல் தரப்பிலே இருந்து அரசியல் தலையீடுகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு அரசியல் பிழைத்தால் அறம் கூற்றாகும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் இந்த நீதி செயற்பாடுகளை நாங்கள் முன்கொண்டு செல்வோம் என்கின்ற அடிப்படையில் இந்த இடத்திலே வந்து எங்களுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புகின்றோம். நன்றி. இன்றைய ஊடக சந்திப்பு வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் ஜனநாயக விரோதமான முறையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரிலே முறையற்ற விதமாக நடாத்தப்பட்டிருக்கின்ற இந்த இடமாற்றம் தொடர்பாக இந்த ஊடக சந்திப்பு நடாத்தப்படுகிறது. ஏற்கனவே வடமாகாண கல்வி திணைக்களம் ஒரு முறையற்ற இடமாற்றத்தினை செய்திருந்த நிலையிலே வடமாகாண ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்பாகவும் ஆசிரியர்கள் போராடியிருந்த நிலையிலே வடமாகாண ஆளுநர் அதனை தட்டி கழித்திருந்த நிலையிலே இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றத்தினூடாக அந்த நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்ததன் காரணமாக நீதிமன்றத்தை நாடியிருந்தோம். அந்த வழக்கிலே வடமாகாண கல்வி திணைக்களம் அந்த 290 ஆசிரியர்களுக்கும் வழங்கியிருந்த இடமாற்ற கடிதத்தினை மீளப் பெறுவதாக தெரிவித்திருந்தது. எனவே அந்த வழக்கிலும் கூட சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்று ஒரு தவறான இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். சேவையின் தேவை இடமாற்றம் என்பது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அரச தாபன விதிக்கோவைகளிலும் அதிவிசேட வர்த்தமானிகள் ஊடாக திருத்தங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலும் கூட அந்த சேவையின் தேவை இடமாற்றம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படைகளை மீறி சேவையின் தேவை என்ற இடமாற்றத்தை வடமாகாண கல்வி திணைக்களம் செய்திருக்கின்ற போதும் அது தொடர்பாக நாங்கள் வடமாகாண ஆளுநர், வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு போன்ற வடமாகாண கட்டமைப்பினுடைய உயர்ந்த அதிகார வர்க்கங்களுக்கு நாங்கள் முறையிட்டிருந்தும் கூட அந்த முறையற்ற செயற்பாடுகளும் ஜனநாயக விரோத தன்மைகளும் இந்த அரச விதிமுறைகளை மீறுகின்ற செயற்பாடுகளையும் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை என்பது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடாக அவர்களுடைய துணையிலேயே நடக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த இடத்திலே வந்து நாங்கள் இதனை நிரூபித்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே கடந்த இடமாற்றத்தின் போதும் நாங்கள் சொல்லியிருந்தோம், இது முழுக்க முழுக்க அரசியல் தலையீடு நிறைந்ததும் அரசியல் பழிவாங்கல் நிறைந்ததும் பாரபட்சங்கள் நிறைந்ததும் தங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்களை பாதுகாத்து மற்றவர்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளுமாகத்தான் அந்த இடமாற்றம் அமைந்திருந்தது என்ற விமர்சனத்தை தான் நாங்கள் முன்வைத்து அந்த இடமாற்றத்தை நாங்கள் எதிர்த்து போராடியிருந்த நிலையிலும் இந்த அரசு சார்பான ஜேவிபி தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து இல்லை, அது ஒரு தனிப்பட்ட கோணத்திலே அணுகப்படுகின்ற என்ற கோணத்திலே வந்து போலியான பிரசாரங்களை செய்திருந்தார்கள். ஆனாலும் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் அந்த விடயத்தை வந்து நாங்கள் நிரூபித்திருந்தோம். ஆனால் தற்பொழுதும் அதைவிட மோசமாக இந்த இடமாற்ற செயல்முறை நடக்கின்ற பொழுது அந்த அரசாங்கத்தினுடைய ஆசிய தொழிற்சங்கம் கூட அதனை அனுமதித்திருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஆசிய தொழிற்சங்கம், வடமாகாண ஆளுநருடைய சிபாரிசிலே செயற்படுகின்ற வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் போன்றவர்கள் எல்லாருமே வந்து இந்த முறைகேட்டுக்கு துணையாக செயற்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வடமாகாணத்தினுடைய நிலைமை, ஒரு ஜனநாயகத்தினுடைய அந்த அச்சுறுத்துகின்ற அந்த தன்மை எவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதை வந்து இந்த வடமாகாண கல்வி புலத்தை சேர்ந்தவர்களும் புத்திஜீவிகளும் அரசியல் தரப்பினரும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லியிருக்கின்ற இந்த சூழலிலே அந்த சேவையின் தேவை இடமாற்றமானது அடுத்த வருடாந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்படும் வரை அதனை தாமதப்படுத்துதல் சாத்தியமற்றது என்று கருதுகின்ற பொழுது மட்டும்தான் செய்ய முடியும் என்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுடைய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் 2/7/2013 வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பிரிவு 208 தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற அந்த சூழலிலும் கூட மிக குறைந்த தொகையினருக்கு தான் செய்யக்கூடிய அந்த சேவையின் தேவை கருதிய அந்த இடமாற்ற நடைமுறையை கிட்டத்தட்ட 200 ஆசிரியர்களுக்கு அவர்கள் திருப்பவும் இடமாற்ற சபை என்று செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலிலே வடமாகாண ஆளுநருடைய அரசியல் தலையீட்டின் அடிப்படையிலே தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. கடந்த இடமாற்றத்தின் போதும் கூட அந்த முறையற்ற இடமாற்றம் வழங்கி நாங்கள் நீதிமன்றம் சென்றிருந்த அந்த இடமாற்றங்களின் போதும் கூட இடமாற்ற சபையால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த இடமாற்றங்களை கூட வடமாகாண ஆளுநர் தன்னிச்சையாக நிறுத்தியிருந்தார். ஆகவே இந்த இடமாற்றத்தின் போது அரசாங்க தரப்பினர் தங்களுடைய நபர்களை பாதுகாக்கின்ற கோணத்திலே அரசாங்க ரீதியாகவும் அரசாங்க அமைச்சர்கள் ரீதியாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரீதியாகவும் வடமாகாண ஆளுநர் ரீதியாகவும் பாதுகாத்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஜனநாயக விரோதமான செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே வடமாகாண ஆளுநர் பதவிக்கு வந்தது என்பது அவர் ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டார் என்றும் அவருக்கு வழங்கப்பட்ட இடமாற்றம் ஒரு மிக மோசமான இடமாற்றம் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய அரசாங்க அதிபர் பதவியை அவர் ராஜினாமா செய்வதாக தெரிவித்து அதன் மூலமாக பெற்ற அனுதாபத்தின் அடிப்படையிலே இந்த வடமாபுலத்தினுடைய மக்கள் அவரை அனுதாபமாக பார்த்திருந்த நிலையிலே ஜேவிபியினர் அவரை தங்களுடைய அரசியல் தேவைக்காக வடமாகாண ஆளுநராக கொண்டு வந்தார்கள். தன்னுடைய இடமாற்றம் ஒரு முறைகேடாக நடந்தது என்கின்ற அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அதன் மூலமாக ஆளுநர் பதவியை பெற்ற ஒரு நபர் மிக தெளிவாக குறிப்பிடப்படுகின்ற அரச சுற்று நிறுவனங்களை மீறி இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் செயற்படுத்துகின்ற பொழுது 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மிக மோசமாக ஜனநாயக விரோதமாக கையாளப்படுகிறார்கள் என்ற சூழலிலே அவர் இன்றைக்கு கண்டும் காணாமல் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு துணை போகிறார் என்று சொன்னால் அவர் முழுக்க அரசியலுக்கு விலை போய்விட்டார் என்கின்றது தான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய நிலைப்பாடாக வெளிப்படுத்த விரும்புகின்றோம். இந்த இடத்திலே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு நாங்கள் குழு உறுப்பினர்களை சந்திப்பதற்கு நாங்கள் எங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம். இந்த வடமாகாண ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் என்பவர்கள் ஏற்கனவே அரச உயர் பதவிகளிலே இருந்து அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் வடமாகாண ஆளுநராலே நியமிக்கப்படுகின்ற ஒரு அதிகாரிகள், மட்டத்தை ஓய்வு பெற்ற அதிகாரிகள். அவர்களுக்கு நாங்கள் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு நாங்கள் இந்த சட்ட முறைகள் தொடர்பாக ஜனநாயக விரோதமான செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் எழுத்து மூல முறைப்பாடு செய்திருந்ததன் அடிப்படையிலே நாங்கள் இந்த இடமாற்றத்தை சேவையின் அவசிய தேவை கருதி செய்ய முடியாது என்கின்ற அடிப்படை காரணங்களை குறிப்பிட்டு நாங்கள் வழங்கியிருந்த பொழுதும் அதற்குரிய எந்த விதமான ஒரு பதிலையும் தராமல் திணைக்களத்திற்கு இருக்கின்ற சுற்று நிறுவனங்களை மட்டும் சுட்டிக்காட்டி அவர்கள் செயலாளருக்கு அறிவித்திருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த செயலாளருக்கு அறிவிக்கப்பட்ட விடயத்திலே அவர்கள் பிரிவு 208 இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தினுடைய ஒரு விடயத்தை கூட அங்கே சுட்டிக்காட்டவில்லை. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் எத்தனை தொகையினருக்கு செய்ய வேண்டும் என்பதை கூட அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை. அப்படி என்று சொன்னால் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவும் ஒரு சுயாதீனமாக இயங்க வேண்டிய பொதுச்சேவை ஆணைக்குழு முழுக்க அரசியல் மயப்பட்டு இயங்குகின்றது என்பதுதான் இதனூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.